ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றிலாம் லைவ்ல வந்து அடாடா எப்போப்பா எல்லாருக்கும் ஹாட் சீட்டு உள்ளே இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நாமினேஷன் டைம், அதாவது முடிஞ்ச உடனே சாட்டர்டே எபிசோடில் சீட்டோட எட்ஜில் உட்காந்துருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோமா போக மாட்டோமான்னு. அந்த மாதிரி இப்போ பார்க்குற ஒரு பார்வையாளர்களும் ரசிகர்களும் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்காக இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ பயங்கர ட்விஸ்டிங்காக இருக்குது. பணப்பெட்டியை முன்னாடிலாம் கையை வச்சா வெளியே போ, ஜாலியாக போ, என்ஜாய் பண்ணு. இப்போ பணப்பெட்டியில் நீ கையை வைக்கல, வீட்டில் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து சரி வாழ்வா சாவான்ற மாதிரி ஆகிப்போச்சு, களத்தில் இறங்குவோம் அப்படின்னு. ஒரு அம்மா மட்டும் உக்காந்துனே இருக்காங்க, இன்னும் ட்ரெஸ்ஸு மாற்றலை சௌந்தர்யா. ஏன்னா கஷ்டப்படாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, அதான் மேட்ரு. மற்றவங்க எல்லாருமே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், முதல்லேருந்தே சொல்கிறது. இப்போ இன்னொரு காமெடி என்னென்னா, இவங்களுக்குலாம் ஒரு டவுட் வந்துருச்சு, நான் அந்த பணப்பெட்டி எடுக்காமல் இருந்தால் வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டவுட் வந்தோடனே அதை வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து நம்ம ஆர்ஜி ஆனந்த் கேட்குறாங்க. பிக் பாஸை வந்துட்டு திரும்ப ஒரு சர்க்கிள் அனுப்பி விடுறாங்க, ரூல் புக்கு. அதில் படிக்கிறாங்க, இந்த ப்ரொமோவில் வந்த விஷயங்கள் 30 மீட்டர்ஸ் இருக்குது, 50 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும். முதல்ல யார் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வாய்ப்பு அப்படின்னு ஒன்று. 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம முத்துக்குமார் எந்திரிச்சு ஓடியாராரு. அதுக்கப்புறம் இவர் வராரு ரயான். ஆஹா, இவன் வந்துட்டானே. எப்பவுமே ரயானோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்க மாட்டார். யாராவது ஒருத்தவங்க ஊன்றுகோல் கொடுத்தாங்கன்னா எந்திரிச்சிருவார். ஆனால் அவன் நல்லா ஒரு ஓடக்கூடிய ஆள் தான். அதை நம்ம டிக்கெட்டு ஃப்ரெண்டில் பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது முன்னாடியே வந்துட்டு முத்துக்குமார் நின்று கை காமிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு கை தூக்குறாரு. அங்கே ஒரு சின்ன கிளாஸ் வருது. அதுக்கப்புறம் முத்துக்குமார் சொல்லிடுறாரு, பாரு 2 பேர் நெருப்பு கோயிலில் இறங்க போகிறோம், வெயிட் பண்ண, பிக் பாஸை சொல்லிட்டோம் அப்படின்னு. அதுங்களே அவருக்கு கொஞ்சம் சொல்லுவார்ல எப்பயுமே, இல்லை நான் முன்னாடி வந்துட்டேன் அப்படி இப்படின்னு. அப்போ பிக் பாஸ் வந்துட்டு முத்துக்குமாரா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு பண்ணோன்னு எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. கதி கலங்குது. ஒரு விஷயத்தை மறந்துட்டு இருக்காப்புல மனுஷன். என்னென்னா ஏதோ ஒரு கால்குலேஷன் போகிறாரு. இவங்க வந்துட்டு இந்த ஒரு இடத்த வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, 12 நிமிஷத்தில் என்னமோ பண்ணியிருக்காங்க, 30 மீட்டரை. அப்போ 15 நிமிஷம் நம்மளுக்கு 15 செகண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு. ஆனால் இதில் என்ன கொடுமைனா, போகிறது 30 மீட்ரு, திரும்ப ரிட்டர்ன் வரனால அதை மறந்துட்டு இருக்காப்புல. ஐயோ அதை நான் மறந்துட்டேன்டா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பதறாரு. அதுக்கப்புறம் டே உன்னால் முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் நான் பார்க்கணும் அப்படின்னா, இது என்ன நடக்குமே தெரியாது. ஆனால் பயந்து நீங்கள் இருக்கும்போது போய் நின்னார் பார்த்தீங்களா, பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம்ப்பா, இதுக்கு தானே விளையாட வந்திருக்கோம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்களாம், வின் பண்ணால் 50,000 வாடன்னு. என்ன எனக்கு பணம் மேட்டர் இல்லைன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், விளையாட தான் வந்திருக்கோம், இறங்கி பண்ணுவோம் அப்படின்றாப்புல. ஆனால் செம்ம பயத்தில் இருக்காங்க உண்மையே. ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்து இவரோட ஃபார்மேட்டை வச்சு தான் சார் வின் பண்ணுறாரு. யார்? ரொம்ப ரயான், 2 லட்ச ரூபா. இதில் இன்னொரு ட்விஸ்ட் வேறு வச்சுருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரைஸ் 50 lakhsன்னு போட்டிருக்காங்க. அதையும் இப்போயே காமிக்கிறாங்க. ஒருவேளை இப்போ வந்து வின் பண்ணுறவங்களுக்கு, அதாவது வின் பண்ணுறவங்க மொத்த டோட்டலாக அதில் ஆட் ஆகி லாஸ்ட்டாக யார் வின் பண்ணுறாங்களோ இவங்க விளையாண்ட மணி அந்த அமௌண்ட்லாம் அதில் ஆட் ஆயிருமா. அதாவது இப்போ ரயான் 2 லட்சம் வின் பண்ணியிருக்காரா, முத்துக்குமார் 50,000, இது மொத்தமாக சேர்த்து 2 லட்சத்தை வந்துட்டு வின்னிங் ப்ரைஸில் ஆட் பண்ணி யார் அந்த டைட்டில் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேருமா, இல்லை அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக சேரும், அது வந்து கடைசியாக வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே வந்து திடீர்னு பார்த்தா ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க, டிவி, அதில் பிளாஸ்மா டிவியில் பார்த்து 50 லட்சம் காமிக்கிறாங்க. அது எதுக்கு இப்போ காமிச்சாங்கன்னு தெரியல. ஸோ என்ன நடக்க போது தெரியல. பயங்கர ட்விஸ்டிங்காக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.